மறுபிறவி இப்ப சமீபத்துல பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிருக்குது அந்த நண்பர். இப்ப அதை பத்தி பதிவு ஒண்ணு பார்ப்போம். சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிற்போக்குத்தனமான சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்த விவகாரத்தை தொடர்ந்து அப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆர் தமிழரசி பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அறிவியலின் பகுத்தறிவும் போதிப்பதற்கு மாறாக மந்திரம் சொன்னால் பிரபஞ்ச சக்தி இறங்கும் என மூட நம்பிக்கைகளை விதைக்கும் வகையில் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பரம்பொருள் பவுண்டேஷன் என்னும் அமைப்பு சார்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய மகாவிஷ்ணு என்ற நபர் மாணவர்களிடையே முன்ஜென்மம், மறுபிறவி, பாவம், கர்மா என அறிவியலுக்கு மாறான விஷயங்களை பேசியிருக்கிறார். அப்போதே ஆசிரியர் ஒருவர் இது அரசு பள்ளி, மாணவர்களிடையே ஏன் பாவம், முன்ஜென்மம், மறுபிறவி என்று ஆன்மீகவாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் கேட்டதற்கு அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாதா என அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காணொலி வலைத்தளத்தில் வைரலாகி வருகிறது. அரசு பள்ளியில் இது போன்று அறிவியலுக்கு புறமான விஷயங்களை போதிக்கும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இதை நம்ம பார்த்தோம். இது வந்து மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருக்குங்க கல்வித்துறை. ஏன்னா அது இந்து மத நம்பிக்கை, அது வந்து அறிவியலுக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கை. அது வேற நல்ல விஷயங்களை இப்ப திருக்குறளா சொல்றாங்க, அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு மறைன்னு வச்சுக்கோங்களேன். திருக்குறள்ங்கிறது அதுல ஒரு சில மாற்று கருத்துகள் இருந்தாலும் டோட்டலாவே வந்து திருக்குறள் வந்து ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நூல். அது பாடமா வச்சிருந்தாங்கன்னாக்க அது ஓகே. மற்றபடி இந்த மறுபிறவிங்கிறது வந்து யாருமே வந்து எந்த காலத்திலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு தத்துவம். அது வந்து இந்துக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னாக்கா அது அவர்களுடைய நம்பிக்கை. அது வந்து மற்ற மாணவர்கள் மத்தியில ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். நீங்க வந்து முற்பிறவியில வந்து ஒரு மோசமானவனா இருந்தாக்க இந்த பிறவில வந்து ஏழையாவும், முற்பிறவியில நல்ல சூப்பரா இருந்தீங்கன்னா இந்த பிறவில வந்து பணக்காரனாவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த விஷ்ணுங்கிறவரு ரொம்பவும் தமிழ்ல நல்ல சொற்பொழிவு நல்ல திறமை இருக்குது அவருக்கு. அதனால வந்து பொய்களை வந்து அரங்கேற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதை எதிர்த்து கேட்ட ஆசிரியரையும் எதிர்த்து கேட்கிறாரு. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். முதல்ல இந்த மறுபிறவிங்கிறது எப்படிங்கிறது பாருங்க. அது பத்தின ஒரு பதிவு ஒண்ணு முன்னாடி நானும் போட்டிருக்கிறேன். அதை பத்தி பாருங்க. ஒரு இந்து மறுபிறவி இல்லை என்பதை நிரூபித்தால் நான் இஸ்லாத்துக்கு வந்து விடுவேன் என கூறியுள்ளான். எனவே தயவு செய்து பதில் தந்தால் அந்த நண்பனின் சந்தேகம் நீக்க வாய்ப்பாக அமையும் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து கேட்டவருக்கு இணையத்துல வந்து ஒரு பதில பாருங்க. மறுபிறவி என்பது கற்பனையை தவிர வேறு இல்லை என்பதை சிரமமின்றி நிரூபித்து விடலாம். அதற்கு முன்னால் மறுபிறவி என்பது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் இன்று நல்ல வாழ்வை பெற்றிருந்தாலும் மோசமான வாழ்வை பெற்றிருந்தாலும் அதற்கு காரணம் முந்தைய பிறவியில் அவர்கள் செய்த வினைதான் என்பது இந்து மத நம்பிக்கை. இந்த பிறவியில் ஒருவன் நல்லவனாக வாழ்ந்தால் அடுத்த பிறவியில் சகல இன்பங்களையும் பெற்று வாழ்வான். இப்படி 7 ஜென்மங்களை எடுப்பதாக இந்து மனிதர்கள் கூறுகின்றனர். மனிதனோடு மட்டும் இதை நிறுத்திக் கொள்வதில்லை, மற்ற உயிரினங்கள் வரை விரிவுபடுத்துகின்றனர். நாம் ஒரு நாயை சித்திரவதை செய்தால் அடுத்த பிறவியில் நாம் நாயாகவும் நாய் மனிதனாகவும் பிறப்பெடுப்போம். அப்போது மனிதனாக பிறப்படுத்த நாய் நாயாக பிறப்படுத்த நம்மை அதை போன்று சித்திரவதை செய்யும் அப்படின்லாம் உபன்யாசங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதைதான் மறுபிறவி என்று கூறுகின்றார். இந்த நம்பிக்கை சரியானதா? இன்றைக்கு உலகில் 600 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றனர். 100 வருடங்களுக்கு முன்னால் இதில் கால்வாசி அளவுக்கு தான் மக்கள் தொகை இருந்தது. இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னே மேலும் மேலும் நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னாக்க ஒரே ஒரு ஜோடியில போய் முடியும் மனிதனுடைய இருப்பு. மனிதன் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் எடுத்துக்கொண்டாலும் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே சென்று கொண்டிருந்தால் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு ஜோடி தான் வந்து முடியும். அறிவியலும் அதுதான் ஒத்துக்குது இல்லைங்க. அனைத்து உயிரினங்களும் ஒரே ஒரு ஜோடியில் தான் பல்கி பெருகி இருக்கின்றன. அதாவது எதுவா இருந்தாலும் அது குரங்குல இருந்து மனிதன்ல இருந்து எந்த ஆடு மாடு ஒட்டமோ எது எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாம் ஒரு ஜோடியில இருந்தான் பல்கி பெருகி இருக்குது. மனிதனையும் சேர்த்து எத்தனை வகை உயிரினங்கள் உலகில் உள்ளன என்று நம்மிடம் கணக்கு இல்லை. உதாரணத்துக்காக 50 லட்சம் வகை உயிரினங்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு வகை உயிரினத்திற்கும் ஒரு ஜோடி என்று வைத்துக் கொண்டால் 50 லட்சம் ஜோடிகள், அதாவது 1 கோடி உயிரினங்கள் இருந்திருக்கும். மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் இந்த எண்ணிக்கை அதிகமாக கூடாது. சரிதானே? மறுபிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுனாக்க இந்த ஜனத்தொகை எண்ணிக்கை கூடக்கூடாது. இந்த ஒரு ஜோடி உயிரினங்கள் தான் அடுத்த ஜென்மத்துக்கும் இருக்க வேண்டும். வேண்டுமானால் ஆடு மனிதனாக மனிதன் ஆடாக பிறப்பெடுக்கலாமே தவிர 1 கோடியை விட அதிகமாகவே கூடாது. அதாவது டோட்டலாவே இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து தவறு செஞ்சதுனால நாயா பிறந்து
கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னாக்க எல்லா உயிரினங்களும் இப்போ 50 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 50 லட்சம் உயிரினங்கள் தான் அடுத்த வருஷமும் இருக்கும். ஆனா இங்க வந்து நிலைமையே வேற. 30 கோடி முகமுடையாள்னு பாரதியார் பாடினாரு. அப்ப 30 கோடி அவரு இருந்தப்ப இப்ப எத்தனை கோடிங்க? 100 கோடிக்கு மேல தாண்டிடுச்சு. அப்ப வந்து அந்த மறுஜென்மங்கிறது பொய்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா மற்றவர்கள் அதை நம்புறாங்க. இந்துக்கள் நம்புறாங்கன்னா அது அவர்களுடைய நம்பிக்கை. அதை வந்து நம்ம வந்து கேவலப்படுத்தல, அவர்களை கோபப்படுத்தல. ஆனா எல்லாருமே சேர்ந்து இருக்கக்கூடிய அரசு பள்ளியில வந்து நீங்க வந்து மறுபிறவியை பத்தி தத்துவத்தை வந்து சொல்லி அந்த மாணவ மாணவிகள் மனசுல வந்து வருத்தத்தை உண்டு பட்டீங்க. இப்ப வந்து ஏழையா பிறந்த அந்த மாணவி என்ன நினைப்பா, ஓ நம்ம வந்து அந்த முற்பிறவில வந்து நம்ம மோசமானவனா இருந்திருக்கிறோம், அதனாலதான் இந்த பிறவில நமக்கு இறைவன் இப்படி தண்டனை கொடுத்துட்டான், அதனாலதான் இறைவன் வந்து இந்த பிறவில வந்து தண்டனை கொடுக்குறான் அப்படின்னு அந்த மாணவி நினைக்க மாட்டாளா? அப்போ மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, அதை வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மை நீங்க வந்து உண்டு பண்றீங்களா இல்லையா? இது எதுக்கு? நீங்க வந்து அறிவியல் சம்பந்தம் அறிவுபூர்வமான விஷயங்கள் நீங்க பேசுனீங்கன்னா அது ஓகே. அதை விட்டுட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது அந்த மாணவர்களை வந்து அவர்கள் எண்ணங்களை வந்து கொச்சைப்படுத்துறதா இருக்கும். ஏற்கனவே வாழ்ந்து மறைந்த உயிரினங்கள் அல்லாமல் மேலும் அதிக எண்ணிக்கையில் எல்லா உயிரினங்களும் பள்ளி பெறுவது மறுபிறவி இல்லை என்பதை காட்டுகிறது. ஏற்கனவே வாழ்ந்து மறைந்தவர்கள் மட்டும் மறுபிறவி எடுத்தால் இப்படி தாறுமாறாக மக்கள் தொகை பெருகக்கூடாது, பெருக முடியாது. மறுபிறவி இல்லை என்பதற்கு இதை விட வேறு எந்த சான்றும் தேவையில்லை. அதில் சொல்லப்படுகிற தத்துவமும் ஏற்படுவதாக இல்லை. ஏற்கனவே செய்த பிறவி பயணியை இப்போது அனுபவிக்கிறோம் என்பதற்கு இவர்கள் கூறும் தத்துவம் என்ன? இவ்வுலகில் நாம் கெட்ட காரியம் செய்தால் அடுத்த பிறவியில் அனுபவிப்போம் என்று கூறினால் மனிதன் நல்லவனாக வாழ்வான் என்பதுதான் தத்துவம். ஒருவருக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் இந்த குற்றத்திற்காக இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்று அவருக்கு தெரிய வேண்டும். அதுதான் தண்டனை. பரிசு கொடுப்பதாக இருந்தாலும் எந்த செயலுக்காக அந்த பரிசு கிடைத்தது என்பதை அவர் உணர வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் பரிசுகளாலோ தண்டனைகளாலோ எந்த பலனும் ஏற்படாது. இதை பிறவியில் துன்பம் அனுபவிக்கும் யாருக்காவது நாம் இதற்கு முன்பு எந்த பிறவியில் இருந்தோம் என்பது தெரியுமா? நிச்சயமா தெரியாது. ஒரு தண்டனைனாக்கா அந்த மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம எதனால வந்து இந்த பிறவியில வந்து பிச்சைக்காரனா பிறந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்படி தெரியாத வகையில் அவன் இருக்கும்போது அவனுக்கு எப்படி அவனு திருந்ததுக்கு வாய்ப்பு உண்டு? ஒரு வாய்ப்பும் கிடையாது. அந்த வகையில இது வந்து அடிபட்டு போகுது இந்த மறுபிறவிங்கிறது. ஒருவன் கொலை செய்து விடுகிறான், குற்றம் நிரூபிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் கொலை செய்தவனுக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த நிலையில் அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்க மாட்டார்கள். அவனை உணராமல் அவனை தண்டிப்பது தண்டனையாகாது, அதில் பயனும் இருக்காது என்று உலக அறிஞரும் ஒருமித்த கருத்து. அதான் தூக்கு தண்டனை கைதி வந்து ஒரு பைத்தியம் ஆயிட்டான்னாக்க அவனுக்கு நம்ம தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த தண்டனை வந்து அவன் உணரணும். உணராத பட்சத்தில் அவன் பைத்தியமா போயிட்டான்னா அவன் தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. உலக நடைமுறை எப்படி இருக்கிறப்போ இறைவன் பொறுத்தவரை இது மாதிரியான ஒரு சட்டம் வந்து வருமா? அது வந்து அறிவியலுக்கு ஒத்து வருமா? மனித குலத்துக்கு ஒத்து வருமானு நம்ம சிந்திக்கணும். அதுதான் நம்ம சொல்ல வருது. எனவே தத்துவ ரீதியாக விவாதித்தாலும் மறுபிறவியை சரிப்பட்டு வரவில்லை, காரண காரியத்தோடு ஆலோசனாலும் சரிப்பட்டு வரவில்லை. அப்படிங்கிறப்ப அந்த விஷ்ணுவோட ஒரு காணொலியும் பாருங்க, அவர் எப்படி பேசுறாரு, எந்த வகையில அவருடைய அறிவுபூர்வமான பேச்சா அது அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. இதை பற்றி பேச தயங்கினதுனாலதான் என் நாடு நாசமாய் போனது, வீணாய் போனது. 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. அனைத்தும் அழிக்கப்பட்டது. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. எதுவுமே இல்ல. அடுத்து அவர் வந்து பெண்களுக்கு எல்லாம் தீட்சத்தை கொடுக்கறது மாதிரி தான் பாக்குறோம், காணொலிகள் எல்லாம் பாக்குறோம். இப்ப இவர் என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்து நித்யானந்தா மாறிடுவார். இவருடைய சொற்பொழிவுக்கு எல்லாம் 10,000 டொனேஷன் நீங்க கொடுத்துட்டு தான் வந்து அவருடைய சொற்பொழிவை கேட்கறதுக்கு நீங்க போகணும். இப்ப பணக்காரங்களா இருக்கிறவங்க கொடுத்துட்டு போறாங்க, அவங்களுடைய விருப்பம். இப்ப இந்த பணங்கள்லாம் எங்க போய் சேருது? ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க எல்லாம் இந்த மாதிரி பணம் வாங்குறீங்களா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு
தத்துன்னு உளறி கொட்டுறாரு அந்த ஆளு. ஆக அடுத்தாப்புல கைலாசால நித்யானந்தா எப்படி ஒரு தீவை வாங்கிட்டு போய் செட்டில் ஆயிட்டாரோ அதே மாதிரி இந்த ஆளும் இருக்கிற காசெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போய் அடுத்த முடியாத பட்சத்துல கடைசியில் அவருடைய லீலைகள்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிடும். இப்பவே ஒரு இடத்துல ஒரு காணொலியை பார்த்தேன். அவர் பெண்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறத காணொலி எல்லாம் பார்த்தேன், சினிமா பாட்டை போட்டு விட்டு. ஆக இப்படிப்பட்ட ஒரு எப்படி மாணவ மாணவிகளுக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியதா இருக்குது. அந்த பள்ளி ஆசிரியர்களோட இடையே நீக்கம் செஞ்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பொய்யாமொழி கூட சொல்லியிருக்கிறாரு, இனி இது மாதிரியான தவறுகள் இனிமே நடக்காம நாங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கத்தக்கது. இது போன்ற அறிவியலுக்கு புறமான இந்த செயல்களை செய்வர்களை கண்டிப்பாக நம்ம ஆசிரியர்களா இருந்தாலும் அவர்களை தட்டி கேட்கணும். அதுல ஒரு கண் தெரியாத ஆசிரியர் பாருங்க, அவர் அருமையா அந்த இடத்துலயே கேள்விகள் கேட்டு அந்த அடுத்தாப்புல பேச விடாம ஆகிட்டார். அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாரும் பாராட்டுறாங்க. அவருக்கு உண்மையிலே விருது கொடுத்து கௌரவிக்கணும் அவரை. இது போன்ற மூடப்பழக்கங்கள் நம்ம மக்கள் மத்தியிலிருந்து ஒழிய வேண்டும். அதுதான் நம்ம கேட்டுக்கிறோம்.